அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நான் பேசப்போகும் இந்த சில நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விதையை விதைக்கலாம். ஏனெனில் வாழ்க்கையை முழுவதும் மாறுவது பெரிய சம்பவங்கள் அல்ல, ஒரு சிறிய ஆனால் உறுதியான முடிவுதான். நம்மில் பலர் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்றுவிட்டோம் என்று நினைக்கிறோம். முன்னே போக முடியவில்லை, பின்னே திரும்பவும் முடியவில்லை. கனவுகள் இருக்கின்றன, ஆனால் தைரியம் இல்லை. முயற்சி செய்ய ஆசை இருக்கிறது, ஆனால் பயம் தடையாக நிற்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு முடிவு பிறக்கிறது. இன்று உன்னிடம் கேட்கிறேன், நீ உண்மையில் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாயா? இல்லை என்றால் அது உன் தவறு இல்லை. ஆனால் அதை மாற்ற முயற்சி செய்யாமல் இருப்பது மட்டும் உன் பொறுப்பு. ஏனெனில் யாரும் வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போவதில்லை. அந்த முடிவு உன்னிடமிருந்தே வர வேண்டும். பலர் சொல்வார்கள், நேரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சரியான நேரம் என்று ஒன்று கிடையாது. சரியான சூழ்நிலை என்று ஒன்றும் இல்லை. நீ முடிவு எடுத்த நாள்தான் சரியான நாள். நீ எழுந்து நின்ற நிமிடம்தான் சரியான நேரம். ஒரு முடிவு என்றால் என்ன? நாளையிலிருந்து நான் மாறுவேன் என்று சொல்லுவது முடிவு அல்ல. அடுத்த மாதம் தொடங்குவேன் என்று நினைப்பதும் முடிவு அல்ல. இன்றே இந்த நிமிடத்திலிருந்து என்ன நடந்தாலும் நான் முயற்சி செய்வேன் என்று மனதில் உறுதி செய்வதே உண்மையான முடிவு. வெற்றி பெற்ற மனிதர்களின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி புத்திசாலிகள் அல்ல, ஒரே மாதிரி வசதியுடன் பிறந்தவர்களும் அல்ல. ஆனால் அவர்களிடம் இருந்த ஒன்று, அது உறுதியான முடிவு. விழுந்தாலும் எழுவது, தோற்றாலும் விடாமல் தொடர்வது, சோர்ந்தாலும் நிற்காமல் நடப்பது. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த தோல்விகள் உன்னை நிர்ணயிக்கவில்லை. உன் வலியும் கண்ணீரும் உன் முடிவு அல்ல. நீ இன்று எடுக்கும் முடிவுதான் உன் எதிர்காலத்தை எழுதப்போகிறது. நேற்று நீ யார் என்பதை காட்டும், இன்று நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் நாளை நீ யார் ஆகப் போகிறாய் என்பதை தீர்மானிக்கும். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள், நீ மாறும்போது எல்லோரும் உன்னை பாராட்ட மாட்டார்கள். சிலர் சிரிப்பார்கள், சிலர் சந்தேகிப்பார்கள், சிலர் உன்னை இழுத்து கீழே தள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் அது ஒரு நல்ல அறிகுறி. ஏனெனில் நீ முன்னே போக ஆரம்பித்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அது. இன்று உன்னிடம் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கலாம். பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னிடம் ஒன்று இருக்கிறது. அது இந்த ஒரு முடிவை எடுக்கும் சக்தி. அந்த சக்தியை யாராலும் பறிக்க முடியாது. இன்று நீ உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடு. நான் என் வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன். நான் என் கனவுகளை கைவிட மாட்டேன். நான் சோம்பலை, பயத்தை, சந்தேகத்தை என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விட மாட்டேன் என்று. சிறிய மாற்றங்கள் போதும். இன்று 10 நிமிடம் உன் இலக்குக்காக செலவிடு. இன்று ஒரு தவறான பழக்கத்தை நிறுத்த முடிவு எடு. இன்று ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கு. இந்த சிறிய முடிவுகளே சேர்ந்து உன் வாழ்க்கையை பெரிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லும். நினைவில் வைத்துக்கொள், நீ பிறந்தது சாதாரணமாக வாழ அல்ல. நீ உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க பிறந்தவன். உன் குடும்பத்திற்கும் உன்னை நம்பும் மக்களுக்கும் நீயே ஒரு உதாரணமாக மாற வேண்டும். அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் இன்று எடுத்த ஒரு முடிவால் தொடங்கும். இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நிமிடமே உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறலாம். கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீ முடிவு எடுக்க தயாரா? பயத்துடன் வாழலாமா? தைரியத்துடன் முயற்சி செய்யலாமா? தோல்வியை பயப்படலாமா? அல்லது முயற்சி செய்யாமல் இருப்பதையே பயப்படலாமா? உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு முடிவு இன்று இங்கிருந்தே தொடங்கட்டும். நீ நம்பினால் போதும், நீ முயற்சி செய்தால் போதும், மீதி எல்லாம் நேரத்தோடு சரியாகிவிடும். இந்த பேச்சு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.